I was 14 years old. I was 16 years old. I was 16. 17. 14 years old. This is me. This was me. This is me when I met Jeffrey Epstein. This is me when I met Jeffrey Epstein. There are about 1,000 of us. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிறுவர்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட இன்னும் பல பேர். அது மாத்திரம் இல்லாம நிறைய பிரதமர்கள், முடிக்குரிய இளவரசர்கள், இளவரசிகள், இன்னும் பல கோடீஸ்வரர்கள், பிசினஸ்மேன், இவங்க எல்லாருமே ஜெஃப்ரி எபஸ்டைன் என்ற இந்த ஒரு மனிதனுடைய வலையில சிக்கியிருக்காங்க. சில பேர் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் சர்வதேச சந்தையில காரசாரமா பேரம் பேசிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றுறது எப்படின்னு தெரியாம அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்கள் மீது கோபத்தை காட்டிட்டு இருக்காரு. Against me, literally, by Epstein and other people. The survivors who feel they haven't gotten justice. You are the worst reporter. இந்த ஜெஃப்ரி எபஸ்டைனை சுற்றி நிறைய திகிலூட்டுகின்ற விஷயங்கள் பேசப்படுது. ஆனா அதெல்லாம் உண்மையா என்ற கேள்வியும் கேட்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இவர் சாத்தான் வழிபாடு செய்தார். அது மாத்திரம் இல்லாம மனித கறி உண்டார், குழந்தைகளுடைய ரத்தத்தை குடிச்சார். அது மாத்திரம் இல்லாம இறந்த உடலங்களை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவருடைய கடலை சுற்றி இருக்கக்கூடிய சுறாக்களுக்கு அந்த உடல்களை இரையாக்கினார். இந்த மாதிரியான நிறைய கதைகள் வெளிவந்து உலா வந்துட்டே இருக்கு. இது எதுவுமே சட்ட ரீதியாக சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். ஆனா அவருடைய தீவில் இருக்கக்கூடிய சில கட்டடங்கள், அது மாத்திரம் இல்லாம சில கட்டட அமைப்புகள், இது எல்லாவற்றையும் பார்த்து சில பேர் உருவாக்கி இருக்கக்கூடிய தியரி தான் இது அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் கருத்து சொல்றாங்க. ஏன்னா இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். அப்படின்னா இதுல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எது? யார் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க, அந்த நபர்கள் எல்லாம் யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 27 வருஷம் ஒரு திருமண வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போயிட்டு இருந்த எங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பில் கேட்ஸ் அப்படின்ற ஒரு மிக பிரபலமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய நிறுவனர் தன்னுடைய திருமண வாழ்வை முறித்து கொண்டது இவருடைய தொடர்புக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்றாங்க. மெலிண்டா, பில் கேட்ஸினுடைய முன்னாள் மனைவி. ஜெஃப்ரி எபஸ்டைனோட இவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட உடனேயே இவர் ரொம்ப மோசமானவர், அவரோட சேர வேணாம் அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸுக்கு அறிவுறுத்துறாங்க. அந்த அறிவுறுத்தலையும் தாண்டி தான் பில் கேட்ஸ் அவரோட நட்பு பெற்றார். இதற்கு பிறகு ஒரு ரஷ்ய பெண்ணோட நெருங்கிய தொடர்பு கொண்டு இவருக்கு பால்வினை நோய் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம இந்த குப்பையிலிருந்து நான் ஏற்கனவே வெளியே வந்துட்டேன், என்னுடைய மகள் வயது குழந்தைகள் இப்படி ஒரு மோசமான விஷயத்த அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையில் இது எல்லாவற்றுக்கும் பதில் கூற வேண்டிய கட்டாயம் பில் கேட்ஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸினுடைய முன்னாள் மனைவி மெலிண்டா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர், இவர் தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படலனாலும் இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்ட நிறைய அறிக்கைகள், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இந்த ஜனவரி மாதம் வெளியாகி இருக்கு. இவருடைய ஏராளமான தனிப்பட்ட எண்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் ஜெஃப்ரி எபஸ்டைன் கையில இருந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சந்திப்புகள் நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை சந்திக்கிறதுக்கு ஜெஃப்ரி எபஸ்டைன் முயற்சிக்கும் போதெல்லாம் இவருடைய பெயரும் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இவரை ஒரு தூண்டில் புழுவா பயன்படுத்தி ஜெஃப்ரி எபஸ்டைன் மீன் பிடிச்சிருக்காரா? உண்மையை சொல்லப்போனா டோனி பிளேயர் தொடர்பா எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை. ஆனாலும் ஒரு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரோட இத்தனை நெருக்கமாக ஒரு பிரிட்டனுடைய பிரதமர் பழகிறதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி இப்ப எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இது மாத்திரம் இல்லாம மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் உலகினுடைய முன்னணி துறைமுக நிறுவனமான துபாய் துறைமுக உலகம் நிறுவனத்தினுடைய தலைவர் சுலைமான் பின் சுலாயம், அவரோட இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் ஃபராக்கினுடைய பெயர்களும் இந்த ஆவணங்களுக்குள்ள சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம சவுதி அரேபியாவினுடைய முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானோட இவர் நெருக்கமாக இருக்கின்ற மாதிரியான புகைப்படங்கள், அதாவது இந்த ஜெஃப்ரி எபஸ்டைன் நெருக்கமாக இருக்கின்ற மாதிரியான புகைப்படங்கள் அந்த ஆவணங்களோட வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட ஜெஃப்ரி எபஸ்டைன் கையில ஒரு போலி பாஸ்போர்ட் இருந்திருக்கு. அந்த போலி பாஸ்போர்ட்ல இவர் சவுதி அரேபியாவில் வசிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு.
இந்த ஆவணங்கள்ல இவங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனாலையும் அல்லது இந்த மாதிரியான காரணங்களாலையும் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில குற்றத்துக்கு துணை போயிருக்காங்களா என்ற கேள்விதான் இப்ப எல்லார் மனசுலையும் எழுந்து. நோர்வேயினுடைய பட்டத்து இளவரசி மேட் மெரிடி இவங்க 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2014ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது. அதுவும் இந்த ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா 2013ஆம் ஆண்டு ரேப் விழா அப்படின்ற ஒரு விழாவில் இவங்க 4 நாட்கள் தங்கினதுக்கான ஆதாரங்களும் கிடைச்சது. இந்த ஆதாரங்கள் உண்மையில் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்குறதுக்கு முதலே கிடைச்சது. அதுல அவங்க தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டாங்க. நான் அவரோட பழகினது தவறுதான் அப்படின்றத வெளிப்படையா பொதுமக்கள் மத்தியில கூறி மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. அதே சமயம் இவங்களுடைய மகன் மரியஸ் போப் இவரும் 4 பெண்களால பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு இப்ப அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு நோர்வேல. இதுவும் நோர்வே மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு நேரடியாக ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சம்பந்தப்பட்டிருக்காரான்னு சொல்லி தெரியல. ஆனா சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ இவரும் இதால மோசமா பாதிக்கப்பட்டிருக்காரு. 2022ஆம் ஆண்டு அரச அனுசரணையாளர் அப்படின்ற விஷயம் அவர்கிட்ட பறிக்கப்படுது. இவர் அரச குடும்பத்துக்குள்ள இனிமேல் இல்லை என்ற அறிவிப்பும் வெளியாகுது. அவர் பக்கிங்ஹாம் அரண்மனையில அவருக்காக இருந்த அலுவலகம் மூடப்படுது. அவர் அரண்மனையை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுது. இப்பவும் கூட இவர் அரச குடும்பத்துக்கு சொந்தமான ராயல் லாட்ஜ் அப்படின்ற ஒரு சின்ன இடத்துல தான் தங்கி வர்றாரு. அந்த இடத்துல இருந்தும் இவர் வெளியேறி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டனுடைய மன்னர் கட்டளையிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமா நாங்க என்ன தப்பு பண்ணாலும் எங்கள்கிட்ட பணம் இருந்தா அதிகாரம் இருந்தா அதை மூடி மறைச்சிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய சம்பவம் மிகப்பெரிய எச்சரிக்கையா மாறி இருக்கு. இது யாரோ ஒருவருடைய சுயலாபத்துக்காக செய்யப்பட்டு அது மறைக்கப்பட்டு இப்பவும் யாரோ ஒருவருடைய சுயலாபத்துக்காகத்தான் இது வெளிப்படுத்தப்படுது அப்படின்றத எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், உண்மை எப்போதுமே உறங்காது.